தமிழகத்திற்கு மாதந்தோறும் 23,000 டன் கோதுமையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 1300 ஊராட்சி செயலர் பணியிடங்கள் 2 மாதங்களில் நிரப்பப்படும் என்று ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் +1 பொதுத் தேர்வு இன்று நிறைவு பெறுகிறது. தேர்வுக்கான விடைத்தாள் மதிப்பீடு ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மார்ச் 28ஆம் தேதி IPL போட்டி நடைபெறுவதை ஒட்டி ரசிகர்கள் மெட்ரோ ரயிலில் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் மார்ச் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள IPL கிரிக்கெட் போட்டியை காண வரும் ரசிகர்களுக்கு தடையற்ற மெட்ரோ ரயில் பயணத்தை வழங்கும் வகையில் மெட்ரோ ரயிலில் தங்கள் நுழைவுச்சீட்டு மூலம் கட்டணமின்றி பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன்படி IPL போட்டிக்கான நுழைவுச்சீட்டு வைத்திருக்கும் ரசிகர்கள் அதிலுள்ள தனித்துவமான QR குறியீட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தில் உள்ள தானியங்கி நுழைவு இயந்திரத்தில் ஸ்கேன் செய்து மெட்ரோ ரயிலில் பயணிக்கலாம் என்றும் இச்சிறப்பு சலுகை ஒரு சுற்று பயணத்திற்கு மட்டுமே பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. எங்கள் கொள்கை நிலையானது. கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறும் என்று முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்கள் அதிமுக பாஜகவிற்கு இடையே கூட்டணி ஏற்பட்டு உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டதாக கருதலாமா என்று கேட்டனர். அப்போது எடப்பாடி பழனிசாமி, பத்திரிகைகள் தான் அப்படி வெளியிடுகிறது, அப்படி எந்த நிலையும் எடுக்கவில்லை. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது. முழுக்க மக்கள் பிரச்சனையை தீர்க்கத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூத்த தலைவர்களுடன் டெல்லி வந்து உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசினோம். தேர்தல் நெருங்கும் போதுதான் கூட்டணி குறித்து பேசப்படும். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. எங்கள் கொள்கை நிலையானது என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி சம்பளம் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. நிகழாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி வருடாந்திர கணக்கு முடிவு காரணமாக வங்கிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருப்பதால் சம்பளமும் ஓய்வூதியமும் 2ஆம் தேதி வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மகன் வாங்கிய கடனுக்காக அவரது தாயை காரில் கடத்திய சம்பவத்தில் ஒருவரை போலீசார் கைது செய்து கடத்தலில் ஈடுபட்ட மேலும் 5 பேரை தேடி வருகின்றனர். சென்னையில் மின்சாரத்தில் இயங்கும் குளிர்சாதன வசதி கொண்ட சொகுசு பேருந்துகள் மாநகர் போக்குவரத்து கழகம் மூலம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளன. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பயணிகளின் வசதிக்காக மின்சாரத்தில் இயங்கும் குளிர்சாதன வசதி கொண்ட 100 சொகுசு பேருந்துகளை வாங்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கான டெண்டர் 2024ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி விடுக்கப்பட்டது. இப்பேருந்து தயாரிப்பு பணி மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் பேருந்தின் மாதிரி புகைப்படத்தை TNSTC எந்தூசியாசிஸ்ட் என்ற அமைப்பு X தளத்தில் வெளியிட்டுள்ளது. தென் மாவட்ட அணு உலைகளை மூட பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் 3 மைல் தீவில் உள்ள அணு உலையிலும் சோவியத் ரஷ்யாவின் செர்னோபிலும் அணு உலை பேரழிவுகள் நிகழ்ந்ததில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். அம்மக்கள் இன்னும் அவதிப்பட்டு வருகிறார்கள். ஏதேனும் பேரழிவு ஏற்பட்டால் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும் என்றும் வைகோ கூறியுள்ளார். மாநிலத்தின் நிதிநிலைக்கு ஏற்ப புதிய காவல் மற்றும் தீயணைப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருப்பத்தூர் குறிசிலாப்பட்டு அருகே தவணை பணம் கட்ட தவறியதால் தொழிலாளியை தாக்கிய ஃபைனான்ஸ் ஊழியர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் திறப்பு விழா நாளான வரும் 6ஆம் தேதி பிரதமர் மோடி மண்டபம் முகாம் பகுதியில் உள்ள தளத்துக்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்குகிறார். அங்கிருந்து கார் மூலமாக பாம்பன் ரோடு பாலம் வருகிறார். அங்கிருந்து மேடையில் நின்றபடி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைக்கிறார். ராமநவமி நாளில் பாலம் திறக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் வருகையை ஒட்டி பாம்பன், ராமேஸ்வரத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. விழா ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.
பெண்கள் பிரச்சினை அரசியலில் அதிகம் பேசப்பட வேண்டும். அப்போதுதான் சமூகத்தில் ஆண் பெண் இடையிலான வேறுபாடுகள் மாறும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு 25% வரிகள் விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பப்புவா நியூகினியாவில் ஃபேஸ்புக்கிற்கு திடீர் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஃபேஸ்புக் மூலமாக போலி செய்திகள் மற்றும் ஆபாச படங்கள் அதிக அளவில் பரப்பப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. காசா நகரின் பல பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேறும்படி இஸ்ரேல் ராணுவம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிக்கட்ட போரின் போது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தங்கள் நாட்டு முன்னாள் முப்படை தளபதி உள்ளிட்ட 3 உயர் அதிகாரிகள் மீது பிரிட்டன் பொருளாதார தடை விதித்துள்ளதற்கு இலங்கை அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற்ற கலந்தாலோசனை கூட்டத்திற்கு பிறகு அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சரை இந்திய வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் சந்தித்து பேசினர்.